පියාණනි අන්பான தேவனே මේ දවස අපි ඔබට විශුද්ධ කොට බාර කරනවා. இந்த நாளை உமக்கு தந்து நாங்கள் இந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். Each and every day he created for a purposely. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். As well all the human there is a purpose he created. மனுஷர்களை அவர் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். සැබැවින් අප මේ දවස ඔප්පු කරන්නේ ස්වාමින් වහන්සේට උන්වහන්සේ සැබෑ ලෙසම අභිප්‍රායක් සහිත இந்த நாளை நாங்கள் own will is working for we surrender to it. அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். මේ දවසේ මේ රේචල් සහෝදරිය මට ඕන කරන බයිබල් පද වටිනා බයිබල් පද දෙකක් මේ ස්ක්‍රීන් එකේ දැම්මා. இன்றைக்கு சகோதரி ரேச்சல் எனக்கு தேவையான அந்த பைபிள் வசனங்களை இந்த இடத்திலே சொல்லி இருந்தார். මා අද දවස කතා කරනු ලබන විෂය ටිකක් නුපුරුදුයි. This just a strange subject. நான் இன்றைக்கு கதைக்க விரும்புகிற காரியம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான காரியமாக இருக்கலாம். මම ඒක හඳුන්වන්නේ disappointment of gods or discouragement of God. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிறத பற்றி தான் நான் சொல்ல இருக்கிறேன். සාමාන්‍යයෙන් අපි කියන්නේ අපව ධර්මත් කරා උසවා තබන දෙවියන් වහන්සේ කියා. நாங்கள் சொல்லுவோம் எங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிற தேவை, நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி. The human they like to do something like heroes வீරයෝ වගේ they කරන්ට මිනිසුන් ආසාවෙන් සිටිනවා. நாங்கள் மனுஷர்களாக இருக்கிற நாங்கள் ஹீரோ மாதிரி காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறோம். දෙවියන් වහන්සේ තුල එහෙම දෙයක් තිබෙනවද? It is the real will of the God Lord Almighty. ஆனாலும் தேவனுக்குள்ளாக அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதா நாங்கள் அப்படி செய்வது? මේ රේචල් සහෝදරිය දැමූ බයිබල් පදය ඔබ දකින්න ඇති Isaiah chapter 55 verses 8-9. ஏசாயா 55:8-9 வசனங்கள் சகோதரி ரேச்சல் இந்த இடத்திலே வாசித்தா. අපේ ඔක්කොම මනුෂ්‍යයාගේ අභිප්‍රායන් එතනදී finished completely. God Lord Almighty giving us to warning. I don't care what you think, what you want to do or what you are doing. அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. My thoughts are not your thoughts. என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்கிறார். මගේ දෙවියන් වහන්සේගේ සිතුවිලි ඕ කල්පනා නෙවෙයි උඹලා ගාව තිබෙන්නේ. උඹලගේ own desires, own plans, own thoughts. I don't care what you are doing. That's the God's warning. தேவன் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய நினைவுகள் உங்களுடையதல்ல, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறீர்கள், ஆனால் அது என்னுடைய நினைவு அல்ல என்று சொல்லுகிறார். පස්සේ සහෝදරිය Philippians chapter 2 verses 5-11 දැම්ම මෙහි. அதுக்கு பிறகு அந்த சகோதரி பிலிப்பியர் 2:5-11 வாசித்தா. ඒක අපේ the heart of Jesus Christ just theme words included that part. எங்களுடைய ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சபையின் தீம் வசனமாக இருக்கிறது. If something God pleasant දෙවියන් වහන්සේට යමක් ප්‍රිය වෙනම නම් වෙන්නේ කොහොමදයි කියා හි පළවෙනි පදේම ලියා තිබෙනවා. தேவனுக்கு பிரியமான காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේට තිබුණු සිතම මා තුළ නුඹලා තුළ තිබුණොත් අන්න දෙවියන් වහන්සේට ප්‍රිය වෙන යමක් අපිට කරන්න පුළුවන් වෙයි.
தேவனுடைய சித்தம் அவருடைய விருப்பம் எங்களுக்குள்ளேயும் இருந்தால் நாங்கள் அவருக்குள்ளாக எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். Let this mind be in you, which was also in Christ Jesus. Christus වහන්සේගේ සිත තිබුණොත් පමණක් ඔබේ මගේ සේවයේ කරන වැඩ අනිත් ඔක්කොම අන්න උන්වහන්සේට ප්‍රිය වුණා වූ යමක් අපි කළා වෙයි. මිසක අපට we cannot be a heroes in his ministry. Oh, whatever we are doing, he said to Isaiah 55 verse 8-9, I know your thoughts, your kalpana, obey plans ඔක්කොම out of my ways. So yes. இயேசு கிறிஸ்து சிந்தையே எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அவருடைய சிந்தை எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் என்ன காரியமும் எங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் பெரிய ஒரு ஹீரோ, சபையிலேயோ எங்களுடைய எந்த காரியமோ நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மாற முடியாது. அவருடைய சிந்தை எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். Thank you, Rachel. So are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. So this verse, when Isaiah proclaiming, very clearly giving us to what kind of heart God has, what kind of hearts his people has. இந்த வசனத்திலே ஐசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால் நாங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் எங்கள் நினைவுகள் எப்படியாக இருந்தாலும் அது சரியான முறையில் இருக்க முடியாது. හදිසියේ එක දුටුවා මේක මිනි කනත්තක් පසු කරමින් යන විට cemetery එකක්. Just I was passing for the cemetery. That cemetery has a huge arch. That arch mentioned. நான் சிமெட்ரி ஒரு சிமெட்ரி ஒன்றை தாண்டி போகும்பொழுது அந்த சிமெட்ரியிலே நான் கண்டேன் ஒரு பெரிய ஒரு ஆர்ச் ஒன்றிலே ஒரு வேர்ஸ் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. லொக்கு அக்குரிங் the big letters, the written, பெரிய எழுத்திலே அதில் எழுதப்பட்டிருந்தது, மா අදහන්න මලනමුත් ජීවත් වන්නේ කියා. என்னை நம்புகிறவர்கள் மரித்தாலும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அது எழுதப்பட்டிருந்தது. කරුණාකර ඔබ එන්නේ බයිබල් පදයට ඒක තිබෙන්නේ යොහාන් තුමාගේ සුභාරංචියේ 11 වෙනි පරිච්ඡේදයේ யோவான் 11ஆம் அதிகாரம் 25 සහ 26 පද. John chapter 11 verses 25 and 26. யோவான் 11ஆம் அதிகாரம் 25 26வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். මේ කතන්දරයේ ඇතුළෙම තියෙනවා disappointment God's action. இதிலே நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் ஆன காரியங்கள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி. ඒ කියන්නේ අපි කියන මේ encouragement God how much disappointing giving for the people. எங்களுக்கு என்கரேஜ் பண்ற அந்த தேவன் ஆனாலும் நாங்கள் எவ்வளவு காரியத்தை நாங்கள் டிசப்பாயின்மெண்டாக இருக்கிறதுன்னு சொல்லி இதிலே பார்ப்போம். Even today, இன்றைய நாளிலே so much people are disappointed with the God. இன்றைய நாளிலும் எத்தனையோ மக்கள் தேவனிடத்திலே அவர்கள் டிசப்பாயின்மெண்டாக இருக்கிறார்கள். The one of the reason we want to do something for the God very huge, but he didn't support. He doesn't support us. Why it's not come up graciously, gloriously? We want to glorify him, but he didn't
give us that power or authority or anointing. So he disappointed God. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக எவ்வளவோ காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி, ஆனாலும் அப்படியான நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் டிசப்பாயின்மெண்ட் எங்களோட வாழ்க்கையில் ஏன் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். So my story, the Lazarus story, the began starting the how Jesus disappointed Martha, Maria and Lazarus. He doesn't care. For that moment the Lazarus was sick. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் மார்த்தாள் மரியா லாசர் இந்த இடத்திலே லாசர் வியாதியா இருக்கிறானாலும் இயேசு அந்த இடத்திலே அதை கவனியாத மாதிரி இருக்கிறது போல அது ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கிறது. பணிவிடைய 2 days before he got it, Lazarus so sick. 2 நாளைக்கு முன்பாக லாசரஸ் வியாதியா இருக்கிறார்னு சொல்லி அவருக்கு அந்த காரியம் இயேசுவுக்கு கிடைக்கப்பட்டது. He doesn't care. ஆனால் அவர் அதை பற்றி ஒண்ணுமே கேர் பண்ணவில்லை. He didn't want to go and see his friend Lazarus. அவர் லாசரஸை போய் பார்க்கவும் இல்லை. அவருடைய ஃப்ரெண்டாக இருந்த லாசரஸை அவர் போய் பார்க்கவும் இல்லை. මෙහි එක තැනක මාර්තා හඬා වැළපී යේසුස් වහන්සේට කියනවා, ස්වාමීනි ඔබ මෙහි සිටියනම් හරි වෙලාවට මගේ සහෝදරයා මැරෙන්නේ නැහැ. ඔබ කරේ නැහැ, ආවේ නැහැ. disappointment Jesus. இடத்திலே மார்த்தா சொல்றார், இயேசுவே நீர் இந்த இடத்திலே நீர் வந்திருந்தது சொன்னால் எனது சகோதரன் இந்த இடத்திலே மரித்திருக்க மாட்டார். நீர் அந்த இடத்திலே வராதபடினாலே மார்த்தாளுக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்டாக இருந்தது. ඔබ එන්න 25 මේ පදේ එක තැනක යේසුස් වහන්සේ මාර්තාට පිළිතුරක් සපයා දෙනවා. யோவான் 11:25 வசனத்திலே பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 25 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். 26வது வசனம். ඒක උන්වහන්සේ ආපසු පෙරලා ප්‍රශ්නයක් ලෙස අසනවා මාර්තාගෙන්. இயேசு திரும்பமாக அது ஒரு கேள்வியாக மார்த்தாளிடத்திலே கேட்கிறார். Do you believe this? ඔබ මෙය විශ්වාස කරනවද? මරුණත් මම අදහනවා නම් මැරිලා නැහැ. ජීවත් වුණත් මාව අදහනවා නම් මැරෙන්නේ නැහැ. Can you understand this kind of theological things? இயேசு திரும்பமாக மார்த்தாள்கிட்ட இது ஒரு கேள்வியாக கேட்கிறார். நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். හැබැයි මේ ප්‍රශ්නෙට උත්තර දෙන්නේ අර යේසුස් වහන්සේගේ පාමුල ඉඳගෙන වැඩියෙන්ම ඉගෙනගත්ත සහෝදරිය මරියා නොවේ. මොනවත් ඉගෙන ගන්න යේසුස් වහන්සේගේ පාමුලට එන්නේ නැතුව හතර ගාතේ දුවගෙන උන්වහන්සේට සත්කාර කරන්න හොයපු මාර්තා යේසුස් වහන්සේට උත්තරයක් දෙනවා. மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்து இயேசுவோடு இருந்து அந்த பாதத்திலே இயேசுவோடு இருந்து கற்றுக்கொண்ட மரியாள் இல்லை இதுக்கு பதில் சொன்னது. மார்த்தாள் எல்லா இடமும் ஓடி இயேசுக்கு இந்த வந்தவர்களுக்கு சமைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடுபட்டு எல்லா காரியங்களும் செய்த மார்த்தாள் தான் இதற்கு பதில் சொல்லுகிறாள். සමහරලාට අපේ ආත්මික ජීවිතය එහෙම තමයි. අපි බොහොම රිලිජියස්, අපි බොහොම ස්පිරිචුවල්, but ප්‍රශ්නයක් ඇතුළේදී we are the weakness person. අපි තමයි දුර්වලම තැනත්තා. ඒකට මුහුණ දී ගන්නත් බෑ, එන්නෙත් නැහැ. මරියාගේ තත්ත්වය එකයි. මරියා නැගිටලා ආවෙවත් නැහැ යේසුස් වහන්සේ එනවයි කිව්වම. හැබැයි so spiritual, so much Jesus words she want, but she's failure at that moment. ஆனாலும் நாங்களும் அப்படித்தான். நாங்களும் கர்த்தருக்குள்ளாக பெரிதான காரியங்கள் செய்து நாங்கள் சரியான பரிசுத்தமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறது போல இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அந்த இடத்திலே மரியாளை போல மரியாள் அந்த இடத்திலிருந்து எழும்பி வரவில்லை. ஆனாலும் மார்த்தாள் எழும்பி அதற்கு பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். බලන්න ඔබ කියවලා මාර්තාගේ උත්තරේ යේසුස් වහන්සේ හරිම භයානක දේව ධර්මානුකූල ඉගැන්වීමක් අහ කියලා ප්‍රශ්නයක් අහනවා මාර්තාගෙන්. மார்த்தாளிடத்தில் இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார், பாருங்கள் எப்படியாக என்று சொல்லி.
ඒකට උත්තරය බලන්න ඔබ පොඩ්ඩක් මාර්තා දෙන උත්තරය மார்த்தாள் அதுக்கு கொடுக்கிற பதிலை நீங்கள் வாசித்து பாருங்கள். මේ යේසුස් වහන්සේගේ පාමුල ඉඳගෙන වචනේ ඉගෙන ගත්ත ස්ත්‍රිය නෙවෙයියා. මේ හැමතැනම දුවලා කුස්සියේ උයපු මාර්තා තමයි මේ උත්තර දෙන්නේ. இயேசுவோட பாதத்தில் இருந்த மரியாள் அல்ல பதில் சொல்லுகிறார். இயேசுக்காக சமைப்பதற்காக ஓடி திரிந்து சமைத்து கொண்டிருந்த மார்த்தாள் தான் இதுக்கு பதில் சொல்லுகிறாள். ඔබ කියවන්න 27 වෙනි පදය. 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். යේසුස් කියලා පස්සේ මොකද කරන්නේ? කීවාය. 27வது 28வது வசனம் யோவான் 11. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திலே வருகிறான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசித்தேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதராகிய மரியாளை ரகசியமே அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். ඔබට තේරෙනවද මේක ඇතුලේ තිබෙන මේ අභිරහස? so religious, so spiritual, the word of God always getting, but come through the problems and the hardness, we cannot find those people. They are flat. But who are the people very active, doing something for the Lord and always has some වැඩ කරන්න උන්වහන්සේ තුල හිතක් තිබෙන මේ මාර්තට යේසුස් වහන්සේ කියපු දේවත් ඇහිලා තියෙනවා. උගන්නපු දේවලුත් ඇහිලා තියෙනවා. ප්‍රශ්නය වෙලාවේදී කෙලින් හිටගෙන යේසුස් වහන්සේ ඉස්සරහට ගිහිල්ලා හම්බ වෙන්නටත් පුළුවන්කම තිබුණා. ඒ නිසා be careful our spiritual life, how it goes, how ඒක build වෙන්නේ කොහොමද කියන එක පිළිබඳව. எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் கவனமாக இருக்கவும். நீங்கள் பாருங்கள், இதிலே மரியாள் அந்த பாதத்தில் இருந்து எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டவளாக இருந்தாலும், ஆனாலும் அவள் அந்த இடத்திலே வரவில்லை. மார்த்தாள் தான் பதில் சொல்வாள். ஓடி ஓடி எல்லா காரியங்களையும் செய்து கர்த்தருக்காக காரியங்கள் சொன்ன ஓடி ஓடி கொண்டிருந்த மார்த்தாள் வந்து இதற்கு பதில் கொடுக்கிறாள். அவள் இதை கதைக்கிறாள். ஆனால் மரியாள் பாதத்திலே இருந்து, நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்திலே இருக்கிறோம். ஆனாலும் சில வேளை எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதற்கு முகம் கொடுக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். යේසුස් වහන්සේ එදා මාර්තට කිව්වේ, නුඹ බොහෝ නනංගු වී මහන්සි වෙලා මට සලකන්න දඟලනවා. නමුත් මරියා වඩා ප්‍රයෝජනවත් කොටස මට සවන් දීම තෝරගත්තා කියලා. நம் இயேசு கிறிஸ்து மார்த்தாள்கிட்ட சொன்னார், நீ வந்து எனக்காக நிறைய காரியங்களை செய்ய வேண்டுமென்னு சொல்லி ஓடி திரிகிறாய். ஆனால் மரியாளோ பாதப்படியிலே என்னது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. දැන් යේසුස් වහන්සේට chance එක ආවා. මගේ පාමුල ඉඳගෙන මගේ වචනේ අහගෙන මට බර වෙලා මගේ කකුල් දෙක ළඟ හිටපු මරියගේ ස්වභාවයයි තත්වෙයි ඇටිටියුඩ් එකයි මට මහන්සි වෙලා උයලා කණ්ඩ දෙන්න දඟලපු මාර්තගේ ස්වභාවයයි අපිට කියලා දෙන්න අපි හැම වෙලේම ටීච් කරන්නේ Maria best. She is the spiritual girl at the home. But Jesus these both side අපට පැහැදිලිව කියලා දෙනවා who is වඩා strong, කවුද වඩා strong මේ තැනදී කියලා. ஆனால் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் மரியாளை மாத்தாளையும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மரியாள் வந்து பாதத்தில் இருக்கிறாள், மாத்தாள் ஓடுபட்டு திரிகிறாள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர்கள் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள், எப்படியானவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு அதை படிவாக விளங்கப்படுத்துகிறார். So මේ කාරණාව සම්බන්ධ වෙන්නේ මරණයත් එක්ක. මලගෙදරක්, the dead body, මරණය සමග මේ කතාව சம்பந்த வீதிபெறும். இந்த கதையிலே வந்து நாங்கள் பார்க்கிறோம் மார்த்தாள் மரியாள் கதையிலே அது முக்கியமான காரியம் என்னென்றால் அந்த இடத்திலே அந்த லாசரு மரித்திருக்கிறான். அந்த ஒரு மரண வீட்டிலே தான் இந்த கதை நடக்கிறது. යේසුස් වහන්සේ කොච්චර ඇලුම්ව සිටියත් අර පවුලට ඒ පවුලේ සහෝදරයා මැරෙන්ටර නෑවිත්තින මැරුණට මැරි වලදමු පසු පැමිණෙනවා. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பாக இருந்தார் மார்த்தாள் மரியாள் அந்த லாசருடைய குடும்பத்தோடு. ஆனாலும் அந்த இடத்திலே பார்க்கிறோம் லாசரு மரிக்கவும், லாசரு மரித்து லாசரு அடக்கம் பண்ணினது பின்பும் 2 நாளைக்கு பின்பு வந்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அவர்களோடு கதைக்கிறார்.
දැන් මේ සිද්ධියේ කතාන්දරය ඔබ කියවනකොට ඔබට බලන්න පුළුවන් ඔක්කොම කෙනෙහිලිකම් ටික ගම්වැසියන්ගේ මාර්තට මරියට එනවා කොඹලගේ ජේසු උඹලගේ ගෙදර නේද ජේසු ඇවිල්ලා නවතින්නේ උඹලට මොකද්ද බං උනේ මැරෙනකම් බලන් හිටියද ඔය ජේසු මේ අද ගමට එන්න සෝ ඔක්කොම බ්ලේම්ස් ටික නැත්තම් ජේසු ඉඳලා වැඩක් උනේ නෑ උඹලගේ ගෙදරට உங்களගේ சகோதரයට කියලා அவன் කිව්වා. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அந்த அயலவத்தார் எல்லாரும் பார்த்து மாத்தாளையும் மரியாளையும் பார்த்து ஒரு சிரிப்பாக ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள் உங்களுடைய வீட்டில் தானே இயேசு வந்து இருக்கிறார் ஆனாலும் உங்களோட இயேசு வந்து உங்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அவர் ஒரு கேலியாக மாத்தாளையும் மரியாளையும் பார்த்து இந்த அயலவர்கள் கதைக்கக்கூடியதாக இருந்தது. දැන් මේ 25 26 යේසුස් වහන්සේ කිව්ව මේ දේව ධාර්මික දේව ධර්මී ගැඹුර 25 26 வசனங்களே தேவன் அந்த முக்கியமான ஆழமான அந்த வசனங்களை அவர் சொன்ன காரியங்கள் තේරුම් ගත්ත කෙනා මාර්තා அதை விளங்கி கொண்டவள் மார்த்தாள் තේරුම් ගත්ත විතරක් නෙවෙයි යේසුස් වහන්සේට ඕන කරන පැහැදිලි ක්‍රිස්ටල් ක්ලියර් උත්තරත් அவள் அதை விளங்கி கொண்டது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் சரியான பதிலை அதுக்கு சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. ක්‍රිස්තුස් වහන්සේට කට උත්තර නැතුව ගියා මාර්තාගේ උත්තරේට Jesus cannot say anything that much strong clear answer Martha had that moment. மார்த்தாள் கொடுத்த அந்த வசனம் மார்த்தாள் திருப்பி கொடுத்து இயேசுவுக்கு சொன்ன வார்த்தைகள் இயேசுவுக்கு மார்த்தாளுக்கு திரும்ப ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவள் அந்த பதிலை கொடுத்திருந்தாள். Then මේ Isaiah 55 verses 8 9 මේ රේචල් සහෝදරිය දාපු වචනේ එතන ආපසු යේසුස් වහන්සේ ප්‍රූෆ් කරනවා. ஏசாயா 55 8 9லே சகோதரி ரேச்சல் கொடுத்த அந்த வசனத்தை திருப்பவுமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். උඹලා මාත් එක්ක හිටියට මම උඹලා ගෙදර නවතුනාට මම උඹලාට ඉගැන්නුවට උඹලගේ සින්දනයල් ඒවා කල්පනාවල් ඒවා එකක්වත් මා පිළිබඳව තිබී නැහැ මේ මරණයේදී නුඹලත් ඔක්කොම ගමේ මිනිස්සුත් එක්ක එකතු වුණා. ஆனால் அதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் நான் உங்களோட வீட்டிலே வந்திருந்தேன் நான் உங்களோடு இருந்தேன் உங்களோடு எல்லா காரியங்களும் செய்தேன் ஆனாலும் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் இல்லாததினாலே நீங்களும் இந்த அயலகத்தார் மாதிரியே உங்களுடைய சிந்தனைகளும் இருக்கிறது என்று சொல்லி මාර්තාත් යේසුස් වහන්සේ හම්බෙලා කියන්නේ ස්වාමීනි ඔබ මෙහි හිටියානම් මගේ සහෝදරයා මැරෙන්නේ නැහැ කියලා තමයි. மார்த்தாளும் சொல்லுறாள் இயேசுவே நீர் இந்த இடத்துல இருந்தீர்னு சொன்னால் எனது சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ මෙච්චර කල් උගන්නලා ඔබ පල්ලි ඇවිල්ලා බයිබලේ කියවලා ඔක්කොම ෆාස්ටිං ඇන්ඩ් ප්‍රේයර් ඉඳලා වෙච්ච දේවල් එකක්වත් වැඩක් නැතුව ගියා වතුරේ ගියා ප්‍රශ්නයක් ඇවිල්ලා ප්‍රොබ්ලම් එක හොම්බට එන්නාම ඔක්කොම බයිබල් ඔක්කොම ටීචිං ඔක්කොම ප්‍රේයර් ඔක්කොම ෆාස්ටිං ෆිනිෂ්. நாங்களும் அதே போலதான் எல்லாவற்றையும் நாங்கள் உபவாசத்தில் இருக்கிறோம் நாங்கள் ஜெபத்தில் இருக்கிறோம் நாங்கள் சபைக்குள்ள வாரோம் சபையில் எல்லா காரியங்களும் செய்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து நாங்களும் உலகத்தவர்கள் மாதிரி கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ඒ නිසා තමයි මම කියන්නේ Jesus the disappointed Jesus God is a disappointed God because we are not according to his thought his plan we are working in our own plan. Christians are pastors are churches doing their own pattern own system so he said I don't care what you are doing whatever you want you can do but there is a procedure there is a මේක පිළිවෙල තිබෙනවා. ඒක තිබෙන්නේ මම ළඟ. හැබැයි නුඹට යේසුස් වහන්සේගේ සිත තිබුණොත් පමණක් මේක තේරුම්ගෙන මට ඔබින වැඩක් කරයි. அதே போலதான் ஆண்டவர் இந்த வசனத்துக்கு கூட அவங்களுக்கு சொல்லுறார் நாங்கள் போதர்களாக இருக்கலாம் நாங்கள் எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவருடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகளாக இல்லாவிட்டால் நாங்கள் செய்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்வார் நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியாது உங்கள் வழிகளை நான் அறிய மாட்டேன் நீங்கள் உங்கள் வழிகளில் போகிறீர்கள் என்று சொல்லி. මේ කතාව මරණයත් එක්කනේ සම්බන්ධ වෙන්නේ ලාසරස් මැරුණා වැළලුවා. இந்த கதை எப்படியாக இருக்கிறது லாசரு மரித்து விட்டார் அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். මැරිලා දවස් 4ක් වෙලා මිනිය
කුණු වෙන්න පටන් අරන් ගඳ ගසනවා ඇතැයි ඔවුන් යේසුස් වහන්සේට කීවෝය. அவர்கள் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாகி அந்த அந்த சரீரம் அழுகி கொண்டு போகிறதே என்று சொல்லி அவர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். What kind of disappointed Jesus? Why he did for this his friend family? ஏன் இயேசு இப்படியான காரியம் தனது அன்பான குடும்பத்துக்கு இப்படியான ஒரு டிசப்பாயின்மென்டான காரியத்தை செய்தார் என்று சொல்லி மக்கள் கதைத்தார்கள். ලාසරස් මැරිලා ගේ ඇතුලේ ඉන්නකොට ඒ පැය 24 යන්න කලින් ආවනම් කුණු වෙච්ච නැති බොඩියකට මිරකල් එකක් කරන්න තිබුණනේ. லாசரு மரிக்க முதல் இந்த இடத்துல இயேசு வந்தாருந்தால், அடக்கம் பண்ண முதல் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருந்தால் அந்த அந்த சரீரம் அழுவதற்கு முன்னாலே ஏதாவது செய்திருக்கலாமே. ගඳ ගහන්න නැති බොඩියක් නැගිටවන්න තිබුණනේ යේසුස් වහන්සේට කාටවත් අප්‍රසන්න නැති වෙන්න. மணக்கிற உடம்பாக இருக்கிற அந்த உடம்பு மணக்க முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்திருக்கலாமே, மற்றவர்களுக்கு அந்த மனம் பெறாமல் இருக்க. ඇයි මේ යේසුස් වහන්සේ මේ Almighty God මෙච්චරක් මේ උන්වහන්සේ අදහන සෙනගව අධෛර්යයට සහ කලකිරීමට පත් කරන්නේ? இப்படியாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மக்கள், இயேசு கிறிஸ்துவை அன்பா இருக்கிற மக்களுக்கு ஏன் இப்படியாக இயேசு ஒரு தைரியம் இல்லாத காரியத்தை ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி கேட்கிறார்கள். මේ කාරණාව ඔබට පැහැදිලි කර දෙන්න මට උදාහරණ කීපයක් ගන්න සිද්ධ වෙනවා. இந்த விளங்கப்படுத்துவதற்கு நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். සමහර ඒවා ටිකක් ඈත අතීතයේ, සමහරක් ඒවා මේ පොඩ්ඩක් දුර අතීතයේ, සමහරක් ඒවා මේ දැන් අද. சிலது பழைய காரியங்களா இருக்கலாம், சிலது கிட்டடியாக நடந்த காரியங்களுக்கெல்லாம், சிலது இன்று நடந்த காரியங்களாக இருக்கலாம். හඩ්සන් ටේලර් කියලා හිටපු මිෂනාරිවරයෙක් යනවා චීනයට යන්න එයාගේ භාර්යාවත් දරු දෙදෙනත් සමග. ஹட்சன் டெய்லர் என்ற ஊழியக்காரன் சீனாவுக்கு போகிறார் தனது மனைவி பிள்ளைகளோடு. මොකටද යේසුස් වහන්සේට වෛරාග්‍යයක් තිබෙනවා. උන්වහන්සේව ප්‍රකාශ කරන්න ඕනේ චීනි මේ නොදන්න සෙනගට කියලා. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைராக்கியம் அவர்கள் இருந்தது, தெரியாத அந்த சீன மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காக. ඔය කියන කාලෙන් ආශ්‍යන්තරා තිබුණේ නෑ. ඔහු බොට්ටුවේ නැගලා නැවේ නැගලා මේ හඩ්සන් ටේලර් යනවා එංගලන්තයේ සිට චීනයට. அந்த காலத்திலே விமானங்கள் இருக்கவில்லை. ஆகவே அவர் இங்கிலாந்தில் இருந்து சீனாவுக்கு அவர் போட்டில் ஏறி போகிறார். මේ යන අතර මගදී ඔහුගේ භාර්යාවත් දරු දෙදෙනාත් මැලේරියාව හැදී මැරි වලලා දමනු ලබනවා. அவர் அந்த போட்டில் போகிற நேரத்திலே அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் மலேரியா காய்ச்சல் வந்து அவர்கள் 3 பேரும் அந்த மனைவியும் பிள்ளைகளும் இறந்து விடுகிறார்கள். අද්දක වනවන තනියෙන් හඩ්සන් ටේලර් චීනයට යනවා. அவர் கை 2யும் பிள்ளைகளை மனைவியை இழந்தவராக அந்த இடத்திலே அவர் சைனாவுக்கு போகிறார். Disappointed God. நாங்கள் நினைக்கிறோம் அவர் ஐதரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி. කොච්චර ලස්සන පවුලක්ද හඩ්සන් ටේලර්ට තිබුණේ. දරුවෝ දෙදෙනා 13 14 15 16 වයසේ අලංකාර බිරිඳක්. මේ දෙදෙනාම අතරමඟ මරා දමා වලලා හඩ්සන් ටේලර් තනියෙන් චීනයට යනවා. ஹட்சன் டெய்லர் இப்படி அழகான ஒரு குடும்பத்தோடு இருந்தார், ஒரு அழகான மனைவி, 13 14 வயதிலே 2 பிள்ளைகள். இப்படியாக போன ஹட்சன் டெய்லர் அவர்களை இழந்து தனிமையாக சைனாவுக்கு போகிறார். මම ඔබට කියන්නේ දසදහස් ගණනක් වූ ඩිසපොයින්ට්මන්ට් ස්ටෝරි වලින් 3ක් විතරයි. அந்த இவ்வளவு காலத்தில் நடந்த அதைரியப்படுத்துகிற காரியமாக இருக்கிற கதையிலே ஒரு கதை, 3 கதை, அதில் ஒரு கதை தான் இது. ෆෝස්ක්වයර් කියන සභාව නිර්මාණය කළ ඇනා මැක්පර්සන් සහෝදරිය කැනඩාවේ ඉපදුනේ ලන්ඩන් ඔන්ටාරියෝ වල. ஃபோஸ்குவார் சபையை உருவாக்கின அனா எமி மேக்பர்சன் என்பவர் கனடாவிலே பிறந்து ගැලවීම ලබා සුභාරංචි රැස්වීම් කරන්න ලන්ඩන් ඔන්ටාරියෝයේ ගමට පැමිණි මිෂනාරී වරයා සමග විවාහ වෙනවා. அவர் லண்டன் ஒன்டாரியோவிலே மிஷனரியாக இருக்கிற ஒருவரை திருமணம் செய்கிறார்.
ඒ මිෂනාරි වරයාට තිබුණේ පුදුම ආශාවක් ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රකාශ කරන්න. ඔව් ලන්ඩන් ඔන්ටාරියෝ අද ඔය අපි ඔන්ටාරියෝ කියන ප්‍රදේශයේ අති විශාල සභාවන් ගණනාවක් ආරම්භ කරනු ලබනවා මේ එමි මැක්පර්සන් සහෝදරිය විවාහ කරගත්තායින් පසු. அவர் ஏமி மேக்பர்சனை விவாகம் செய்து அந்த மிஷனரி என்ன செய்கிறார், லண்டன் ஒன்டாரியோ நாங்கள் போகிற அந்த ஒன்டாரியோ பிரதேசத்திலே மிக பெரிதான சபைகளை அவர் உருவாக்கினார். ඔහුත් විදේශකයෙක් ඉංගලන්තයේ සිට පැමිණි මනුෂ්‍යයෙක් මිෂනාරිවරයා දවසක ඔහු දාබර බිරිඳ සමග තමන්ගේ මවුරටට යන පිණිස පිටත් වෙනවා. ගොස් එන්න නෑදෑයෝ බලලා ඥාතියෝ බලලා එන්න පිටත් වෙනවා. කැනඩාවෙන් පිටත් වෙනවා එංගලන්තයට යන්න. அவர் வந்து அந்த மிஷனரி இங்கிலாந்தில் இருந்து வந்தவர். ஆகவே அவர் தனது மனைவியோடு சேர்ந்து தனது சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக இங்கிலாந்துக்கு அவரும் மனைவியும் புறப்படுகிறார்கள். මේ අනතර මග ඔවුන් බ්‍රිටිෂ් කොලොනියක් තිබුණා මේ තායිලන්තයට උඩින්. මොකක්ද ඒක? දැන් ඒක නැහැ. දැන් ඒක චීනට අයිති වුණා. නෑ බ්‍රදර්, දැන් හොඳ නමක් තිබුණා ඒකට. බ්‍රිටිෂ් කොලොනියක දැන් හැබැයි ආපහු චීනට ගත්තා. කමක් නැහැ. ඒක බ්‍රිටිෂ් නිසා, ඒක බ්‍රිටිෂ් ඉංගලන්තේ මිනිස්සු හිටපු නිසා ඔවුන් මේ ගමනේ නවතිනවා මේ රටේ. මොකද්ද මේක මේ තායිලන්තේ උඩින් තිබුණේ මේ බේදාබර බිරිඳත් මේ මිෂනාරිවරයාත් ඒ ස්ථානයේ බහිනවා. இந்த மிஷனரியும் அவருடைய மனைவியும் அவர்கள் இங்கிலாந்துக்கு போவதற்கு முன்பாக இங்கிலாந்துக்கு சொந்தமான ஒரு தீவுக்கு அவர்கள் போகிறார்கள். මම හිතන්නේ ඒ කාලෙත් ගොඩාක් මේ ආස්‍යන්තරා තිබුණේ 1950 ගණන් වල වුණුත් නැවක් තමයි භාවිතා කරන්න ඇත්තේ මේ ගමන යන පිණිස. 1950 அந்த காலங்களில் இருந்தபடியால் அந்த இடத்திலே ஃப்ளைட்ஸ் ஒன்றும் இல்லவில்லை. ஆனாலும் அவர்களும் போட்லே தான் அந்த இடத்துக்கு போனார்கள். එමි මැක්පර්සන් මේ තරුණ සහෝදරිය මේ මිෂනාරි වරයාගේ භාර්යාව හත්මස් ගැබිනිව සිටියා. දරුවෙකු ප්‍රසූත කරන්න බලාගෙන සිටියා. அந்த எமி என்றவர் அவர் இந்த மிஷனரியை திருமணம் செய்தவர். அவர் 7 மாதம் கற்பம் தரித்தவளாக இருந்தார் அந்த இடத்திலே. ඔවුන්ට දවස් 3ක් පමණයි මේ නගරේ ගත කරන්නට පුළුවන් වුණේ. 3 நாள் தான் அந்த இடத்திலே அவர்கள் நிற்கக்கூடியதாக இருந்தது. මේ ශ්‍රේෂ්ඨ මිෂනරිවරයා ලන්ඩන් ඔන්ටාරියෝ වල තිබෙන බොහෝ සභාවල් හදපු මේ මිෂනාරිවරයා හෘදයාබාධයකින් මිය යනවා. அந்த மிஷனரி அந்த இடத்திலே போய் அந்த 3 நாள் அவர்கள் அந்த இடத்துல நிற்கிற நேரத்திலே அவருக்கு இறுதிய நோய் வந்து அவர் மரித்து விட்டார். මේක එමි මැක්පර්සන්ගේ පළවෙනි විදේශ ගමන. මේ රට ඇතුලේ කිසි මිනිසෙකු හඳුනන්නේ ස්වාමි පුරුෂයා පමණයි දැන සිටියේ. සම්පූර්ණයෙන් අතරමං වුණා මේ නගරය මැද මේ රට ඇතුලේ. அந்த எமி என்ற அந்த சகோதரி அந்த இடத்திலே அவருடைய கணவனை மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த இடத்திலே வேறு ஒருவரையும் தெரியாது. ஆகவே அவர் இறந்த உடனே அவர் அந்த இடத்திலே தனிமையாகப்பட்டு விட்டார். අවුරුදු 24ක කාන්තාවක් දරු ගැබකුත් සමග රටක අතරමං වෙලා. 24 வயசுடைய அந்த சகோதரி கற்பம் தரித்திருக்கிறாள். அது மட்டுமல்ல அந்த இடத்திலே தனிமையாக்கப்பட்டு விட்டாள். මිෂනාරි වරයෙකුගේ භාර්යාවක්. அவர் ஒரு மிஷனரியுடைய மனைவி. අනර්ග සේවයක් ලන්ඩන් ඔන්ටාරියෝ ප්‍රදේශයේ කරමින් සිටියා වූ පවුලක්. லண்டன் ஒன்டாரியோ பிரதேசத்திலே எவ்வளவோ ஊழியங்கள் செய்த சகோதரர். Disappointed God. She lost her life. Unwanted, strange city. අනන්නාදුනන නගරයක. தெரியாத ஒரு நகரத்திலே அவ தனது கணவனை இழந்து அந்த இடத்திலே அவ அதறியப்பட்டு கொண்டிருந்தார். එමි මැක්පර්සන්ගේ ලයිෆ් ස්ටෝරිය කියවා බලන්න. කියනවා she stayed like that city as like a prostitute. මිනිස්සු ඇදස බැලුවේ මොන කාන්තාවක්ද? ගණිකා කාන්තාවක් දෙස බලන විදිහට තමයි ඇදස බැලුවේ මේ නගරයේ මිනිස්සු. அவவை அந்த எமி மேக்பர்சனை அந்த இடத்துல உள்ள மக்கள் பார்த்தார்கள் என்று அவள் கற்பம் தரித்திருந்தால் கணவன் இல்லாமல் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவளை ஒரு விபசார ஸ்திரியாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள்.
මෙහෙම ඈව දැක වෛශ්‍යවක්ය කියා ඈව සොයා පැමිණි එක මුදලාලි කෙනෙක් බිස්නස්මන් කෙනෙක් அவ ஒரு விபசார ஸ்திரீ என்று சொல்லி அவவை பார்க்க வந்த ஒரு முதலாளி ඇගේ කතාව අහලා அவருடைய கதையை கேட்டு මහා අනුකම්පාවක් ඇති වෙලා அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருணை வந்து அவருக்கு ඈව රැගෙන ආපසු කැනඩාවට ගෙනෙනු ලබනවා. அவவை கூட்டிக் கொண்டு கனடாவுக்கு அவர் வருகிறார். කැනඩාවේදී ඈව විවාහ කරගනු ලබනවා. கனடாவிலே வந்து அவவை திருமணம் செய்கிறார். ගේ දෙවෙනි විවාහය இரண்டாவது திருமணம். ටික කාලයකට පසුව මෙයා අන්නේ සේවක ස්ත්‍රියක් සේවයට තමයි දඟලන්නේ. ஆனாலும் இந்த சகோதரி அவ ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்வதற்காக அவ தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிசினஸ் ஐடியா அவருக்கு பிசினஸை பற்றி விருப்பம் இல்லை. பிசினஸ்மேன் ஏவதாலா ஆப்போசியன்ட் அந்த பிசினஸ் செய்த அந்த முதலாளி அவருக்கு சரி வரவில்லை என்றா இவ ஊழியத்துக்காக ஓடித்திரா அவருக்கு பிசினஸுக்காக அவர் உழைக்கவில்லை என்று சொல்லி இவவை விட்டு அவர் போய்விடுகிறார். அவர் இரண்டாவது திருமணம் முடிந்து விட்டது. තනිව ජීවත් වෙන්න දඟලපු මේ මිෂනාරිවරියගේ භාර්යාව தனிமையாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட அந்த மிஷனருடைய மனைவி දරුවා ප්‍රසූත කරනවා. பிள்ளை பிறக்கிறது. පුත්‍රයෙක් ஆம்பளை பிள்ளை. ජීවත් වීම හරිම දුෂ්කරයි. தனிமையாக இருந்து பிள்ளையை வளர்ப்பது கஷ்டமாக இருந்தது. විශේෂයෙන්ම තරුණ කාන්තාවක් කැනඩාවේ. அவ ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் அது கனடாவிலே ඇට සෙනෙහවන්ත වුණු තව මනුෂ්‍යයෙක්ව විවාහ කරගන්නවා තුන්වෙනි විවාහය. அவ மூன்றாவதாக தனக்கு அன்பான ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார். ඔබගේ කතාව කියවා ගොස් බලන්න what a disappointed God for her පස්වතාවක් මැරි කරනවා. நீங்கள் அவருடைய கதையை வாசித்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் எவ்வளவு தைரியமில்லா அதைரியப்படுத்தின தேவன் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம் என்றால் அவ ஐந்தாவது திருமணம் கடைசியாக செய்து முடிக்கிறார். කොහොමද ඉසායා 55:9 කියන්නේ නුඹලගේ thoughts නුඹලගේ කල්පනා නුඹලගේ judgment මගේ නෙවෙයි. අපි කොහොමද එවැනි ස්ත්‍රියක් දැස බලලා කියන කතන්දර ටික මේ ඌලියකාරියක්ද? what a ඌලියම් doing පස්වතාවක් මිනිස්සුත් එක්ක විවාහ වෙච්ච කාන්තාවක් මෙන්න අපේ thoughts මෙන්න අපේ විදිහ God's කියන I am not looking her like that. நாங்கள் அந்த அவவை பார்த்து நாங்கள் சொல்லலாம் ஐந்தாவது முறை திருமணமா இது என்ன இப்படி ஒரு ஊழியக்காரியா என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களோட வழிகள் என்னோட வழிகள் இல்லை, நான் பார்க்கிற விதம் வேற, என்னுடைய வழிகள் வித்தியாசமானது என்று சொல்லி මනුෂ්‍යයන් අතර කෙනෙහිලිකමට ලක් වුණු එමි මැක්ෆර්සන්ව උන්වහන්සේ ෆෝස්කොයා කියන huge denomination එක හදන්න ආපසු පාවිච්චි කරනවා. அவ ஒரு வெட்கப்பட்டு அவ ஒரு திருமணம் செய்து கணவனை இழந்து கஷ்டப்பட்டு வெட்கப்பட்டிருந்த அந்த 5 முறை திருமணம் செய்த அந்த எமி மேக்பர்சனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவவை எடுத்து இந்த ஃபோஸ்குவார் என்ற பெரிய ஒரு சபையை உருவாக்கக்கூடியதாக அவவை எடுத்து பயன்படுத்தினார். හස්බන්ඩ්ලා 5 දෙනාගෙන් එක්කෙනෙකුට තමයි ළමයි හිටියේ නැත්නම් අනිත් 4 දෙනාටම ළමයිනුත් හිටියා. පුරුෂයෝ 4 දෙනෙක්ගේ ළමයිනුත් ඈට හිටියා. ஒரு கணவனுடைய ஒரு பிள்ளை மட்டுமல்ல 4 கணவனுக்கும் அவருக்கு பிள்ளைகள் இருந்தது. කොහමද අපේ thoughts අපේ වචන එන්නේ what a kind of prostitute doing ministry. நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவள் ஒரு விபசார ஸ்திரியா இருக்கிறாள், 5 புருஷனை திருமணம் செய்து ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளும் இருக்கிறது, அப்படிப்பட்டவள் என்ன கடவுளுடைய ஊழியம் செய்கிறாள் என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்போம். කල්පනා කර බලන්න අපි දිහා God බලලා ඉසායා 55:8-9 එහෙම තමයි කියන්නේ උඹලා whatever you want you did you can do but I don't care what you are doing but if someone I found as Christ mind yes that's the place I am working. இதே போலதான் ஆண்டவர் எங்களையும் பார்த்து சொல்றார், நீங்கள் என்ன செய்தாலும் அது பிரச்சனை, நீங்கள் என்ன காரியங்கள் சிந்தித்தாலும் இல்லை, ஆனாலும் என்னை போல சிந்திக்கிறவர்கள் எனது சிந்தனை உங்களில் இருந்தால் தான் அப்படிப்பட்டவர் தான் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா 55வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். මේ කතාවේ අනිත් එක ඇවිල්ලා තවත් අනර්ග දේවසේවකෙක් ඩොක්ටර් DGS දිනකරන්. அடுத்த காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது கதை டாக்டர் தினகரன் தினகரன் இந்தியாவில் இருக்கிற தினகரன் கதை. අද ඉන්දියාවේ ඉන්න ඔය ඔක්කොම
තද bunch of ඌලියකාරන්ලා ඔක්කොම එන්ට හේතුව මිස්ටර් ඩීජීඑස් දිනකරන් තමයි එයාගේ ගොස්පල් වර්ක් තමයි අද ඉන්දියාව මෙච්චර එවැන්ජලිසම් කරන මිනිසුන් බිහිවෙන්ට හේතුව. டாக்டர் தினகரன் தினகரன் மினிஸ்ட்ரி அவர் வந்து இந்தியாவிலே கர்த்தரை பற்றி சொன்ன காலங்கள் தொடங்கினதில் இருந்துதான் இப்போ இந்தியாவில் எத்தனையோ விதமான ஊழியங்கள் பெரிதான ஊழியங்கள் இருந்தாலும் அவர் தொடங்கின நாளிலிருந்து அந்த ஊழியத்தின் ஊடாகத்தான் இவர்கள் எல்லாம் வளர்ந்தார்கள். Okay, Jesus called ministry එක මුළු ඉන්දියාව පුරා පැතිරෙමින් තිබෙන සේවය හොඳටම බිල්ඩ් වෙන කාලේ அவர் ஊழியம் செய்து இந்தியாவிலே அவருடைய ஊழியம் மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த நாட்களிலே இந்தியாவிலே මිස්ටර් දිනකරන්ට එනවා පණිවිඩයක් ඇමරිකාවට එන්න ලොකු කොන්ෆරන්ස් එකක් ඔබට මෙහිදී ඔබේ සේවය අපට ලබා දෙන්න පුළුවන් කියා ඔහු ඇමරිකාවේ යන පිණිස ගුවන්තොටුපළට යනවා. தினகரனுக்கு மெசேஜ் வர்றது அமெரிக்காவில் வந்து ஊழியம் செய்யும்படியாக அமெரிக்காவுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் விமானத்திலே செல்ல வேண்டியிருந்தது. ඔහුට දුවෙක් සහ පුතෙක් සිටියා. පුතා පෝල් දිනකරන් තවමත් හොඳට වැඩ කරනවා, සේවය කරනවා, තාත්තගේ මිනිස්ට්‍රිය බලාගෙන යනවා. ඔහුටත් වැඩිය තාත්තගේ හදවතට ලංව සිටිය දියණිය එන්ජලින් දිනකරන් පිටුපස කාර් එකේ වාඩි වෙලා ගුවන්තොටුපළට යනවා. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று மூத்த மகனாக இருக்கிற போல் தினகரன், இன்னுமாக தகப்பனுடைய ஊழியத்தை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய மகள் ஏஞ்சலின் தினகரன் அவருக்கு பின்னாலே அந்த வாகனத்திலே ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது வாகனத்தில் இருந்து கொண்டு போகிறார். දන්නවා ඉන්දියාවේ ලංකාවේ වාහන පදවන්නේ දකුණෙන්. සෝ ඒ නිසා දකුණේ රියදුරා සිටිනවා. සෝ මිස්ටර් දිනකරන් වම් අත පත්තේ සීට් එකේ ඉස්සරහා වාඩි වී සිටිනවා. සෝ පිටුපස රියදුරට පිටුපසින් ඒන්ජලින් දිනකරන් වාඩි වෙලා ඉන්නවා. உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியாவிலே வாகனங்கள் ஓடுவது எப்படின்னு சொல்லி தினகரன் முன்னாலே டிரைவருக்கு பக்கத்திலே இருக்கிறார், பின்னுக்கு மகள் இருந்து வருகிறார். මේක රාත්‍රී 8ට විතර වෙලාවක් ඔහු ඔවුන් දිල්ලි ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළට යමින් සිටිනවා. அவர்கள் டில்லி ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இரவு ஒரு 8 மணி அளவு இருக்கும். හදිසියෙන් ඉස්සරහින් පැමිණි ලොකු ට්‍රක් රථයක් මේ වාහනේ මිස්ටර් දිනකරන්ගේ කාර් එකේ ඩ්‍රයිවර්ගේ පස වදිනවා. அந்த ஒரு பெரிய ட்ரக் வந்து தினகரன் போன அந்த வாகனத்தின் டிரைவருடைய பக்கத்திலே வந்து அது அடிபடுகிறது. ඩ්‍රයිවරුත් සමග ඒන්ජලින් දිනකරන් 18 years old daughter on the spot died. அந்த இடத்திலே அந்த வாகனத்தை ஓட்டின அந்த டிரைவரும் ஏஞ்சலின் என்ற அந்த மகள் 18 வயசு மகளும் அந்த ஆன் த ஸ்பாட்லேயே அவர்கள் மரித்தார். මිස්ටර් දිනකරන් මොනවත් ඉන්ජරි නැතිව හැබැයි කලාන්ත වෙලා ඉන්නවා. தினகரன் அந்த இடத்திலே அவருக்கு ஒரு காயமும் இல்லை, ஆனாலும் மயக்கம் அடைந்திருந்தார். මිස්ටර් දිනකරන්ගේ වඩාම හදවතට සමීප දියණිය தினகரனுடைய மனதிலே மிகவும் அன்பான மகள் අතිශයින් ඔහු ඇයට ප්‍රේම කළා. அவர் அவளை மிகவும் அன்பாக இருந்தார். What a disappointed God. எங்களுடைய தேவன் ஒரு அதைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்போம். ඩොක්ටර් දිනකරන් කියනවා මම මැරෙනතෙක් මේ දුක මගෙන් අයින් වෙන්නේ නෑ. මම හැමදාම කඳුලක් එක්ක තමයි උන්වහන්සේට දේශනා කරන්නේ, උන්වහන්සේගේ සේවය කරන්න කියලා ඔහු කියනවා. தினகரன் சொன்னால், நான் மரிக்கும் அளவும் இதை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் வரையும் நான் இந்த காரியத்தை இந்த மனதிலே வைத்திருப்பேன். அழுது கொண்டுதான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. මේ කතන්දර ටික ඔබ එකට අමුණ ගන්න, එකට ගොනු කරගන්න, ලින්ක් කරගන්න, මේ ඇතුලේ තිබෙන රහස පුළුවන් වුණොත් තේරුම් ගන්න. இந்த 3 கதையில் நான் சொன்னதை நீங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பாருங்கள். இதில் இருக்கிற ரகசியம் என்ன என்று நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். දැන් මේ සිද්ධිය වෙන්නේ 35 years ago මේ ඩොක්ටර් දිනකරන්ගේ සිද්ධිය. டாக்டர் தினகரன் தினகரன் மகள் இறந்தது 35 வருஷங்களுக்கு முன்பாக. 35ටත් වැඩි. දැන් මිස්ටර් පෝල් දිනකරන්ටම 45 වෙලා 45 ගානක මේ කතන්දරයක් මේක. ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்பானதாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். මේ පෙරේදා ඊයේ දවසේ තව මෙවැනි disappointment එකක් සිද්ධ වෙනවා. இதே போல நேற்றைய நாளே ஒரு காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படியான ஒரு அதைரியப்படுத்தக்கூடியதான ஒரு காரியத்தை.
Pastor Jacob අපි තාම හොඳින් දන්න හඳුනන දේවසේවක පවුලක් ඔහුගේ භාර්යාව රේචල් ඔහු ශ්‍රී ලාංකිකයි Pastor Jacob රේචල් ඉන්දියා අනුජාතිකයි ඉන්දියාවෙන් තමයි මැරි කරලා ආවේ. பாஸ்டர் ஜேக்கப் எங்களுக்கு நல்லாக தெரியும். அவர் ஊழியம் செய்கிற ஒருவர். அவருடைய மனைவி ரேச்சல் அவர்கள் இந்தியாவிலே திருமணம் செய்தார்கள். ඔහු පළමුව සම්බන්ධ ඔහුට ගැලවීම ලැබෙන්නේ විශ්මිත ලෙස பாஸ்டர் சாம் சோதிராஜா கர்ணකොටගෙන பாஸ்டர் சாம் என்ற இடத்திலே பாஸ்டர் சாம் சோதிராஜாண்ட சபையிலே அவருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. කියන්නේ රවුඩි මිනිහෙක් වෙලා මේ රස්තියාදු කාර්යයක්ව හිටපු පාස්ටර් ජේකොබ් අද පාස්ටර් ජේකොබ් මේ පාස්ටර් සෑම් සෝතිරාජා පාරේ ඉඳලා ගෙදර ගෙනල්ලා හදා වඩා ගත්ත දරුවෙක් වගේ සේවයේ ගොඩනැගුණා. பாஸ்டர் ஜேக்கப் ஒரு ரவுடியாக ஒரு குலப்படி செய்கிற ஒரு மகனாக இருந்தால் அவரை பாஸ்டர் சாம் சோதிராஜா ரோட்டில் இருந்து அவரை எடுத்து தனது ஊழியத்துக்கு அவரை ரட்சிப்பு கொடுத்து அந்த ஊழியத்துக்கு அவரை வழி நடத்தினார். සේවයේ ගොඩනැගී ඔහු පාස්ටර් සෑම් සමග එකට ගොඩනැගුණා. මේ සේවයේ ඊළඟට බාර ගන්න ඉන්නේ මේ ජේකොබ් නම් තරුණයා. பாஸ்டர் சாமோடு சேர்ந்து அவர்கள் ஊழியம் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்து பாஸ்டர் சாமுக்கு பின்பாக பாஸ்டர் ஜேக்கப் தான் அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ள இருந்தார். පාස්ටර් සෑම්ගේ සභාවේ විශාල කලබගෑනියක් සිදු වුණා. පුපුරායමක් සිදු වුණා. මහත් අදවැටීමක් සිදු වුණා. பாஸ்டர் சாம் என்ற சபையில் பெரிதான ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த சபையை உடைக்கப்பட்டதாக காணப்பட்டது. Church of God සභාව ඇවිල්ලා පාස්ටර් සෑම්ගෙන් සභාවේ නායකත්වය ගලවලා පාස්ටර් තරුණ ජේකොබ් පාස්ටර් කරලා ඒ සභාව ඔහුට බාර දෙනු ලබනවා. சர்ச் ஆஃப் காட் வந்து பாஸ்டர் சாமிட்ட இருந்து பாஸ்டர் ஜேக்கப் இளம் வாலிபனாக இருந்த பாஸ்டர் ஜேக்கபுக்கு அந்த சபையை பாரம் கொடுத்தார்கள். පාස්ටර් ජේකොබ් අද වෙනකන් ඒ සභාව ඉතා අනර්ග ලෙස කරගෙන යමින් සිටිනවා කෝත්වෙත්රුවල. பாஸ்டர் ஜேக்கப் இன்னுமாக அந்த சபையை கோட் பெற்ற இடத்திலே அழகாக அந்த சபையை நடத்தி வருகிறார். ඔහුට සභාව ටික ටික වැඩි වෙනවා ව්‍යාප්ත වෙනවා ලංකාව පිළිබඳ ලොකු බරක් වෙනවා සේවය කරන්නට ඕනේ කියා මේ පසුගිය සති 3කට කලින් ඔහු දරු පවුලත් සමගම ගෑනු ළමයි 4 දෙනයි සහෝදරියත් සමග ශ්‍රී ලංකාවට යනවා දේව සේවය කරන්නට. அவர் இலங்கையிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும் வாஞ்சியாயிருந்தார். சபைகளையும் பல காரியங்கள் செய்து வந்தார். ஆகவே இந்த 3 கிழமைகளுக்கு முன்பாக அவர் இலங்கையிலே போய் ஊழியம் செய்வதற்காக தனது மனைவி பிள்ளைகளோடு இலங்கைக்கு சென்றிருந்தார். ඔහුගේම වචන වලින් ඔහු කියා තිබෙනවා ඒ ප්‍රකාශනයේ විවේකයක් නැතිව නගර 12කට යමින් උතුරු නැගෙනහිර කොළඹ හැම තැනම මිනිස්ට්‍රි කළා සේවය කළා දරුවෝ 4 දෙනාත් භාර්යාවත් සමග. 12 இடங்களுக்கு நாங்கள் போய் அந்த இடத்திலே அவர் எங்களுக்கு மெசேஜிலே போட்டிருந்தார். நாங்கள் 12 இடத்திலே போய் அந்த இடத்திலே ஊழியம் செய்வ 4 பிள்ளைகளோடு போய் அந்த வெயிலிலும் நாங்கள் ஊழியம் செய்ய கூடியதாக இருந்தது என்று சொல்லி. ඔහොම කියනවා අපේ දරුවන්ට වගේම අපේ බොහෝ කැනේඩියානු වල ඉපදුණු පිටරටවල ඉපදුණු දරුවන්ට වගේම දරුවන්ට දෙමළ භාෂාව හොඳටම බෑ. නමුත් දරුවෝ 4 දෙනාම බොහෝ ඉවසිලිවන්තව මේ මුළු මිනිස්ට්‍රි කාලය ඇතුලේ ලංකාවේ හොට් වෙදේකේ ඉවසිලිවන්තව සිටියා කියා. அவர் அதில் போட்டிருந்தார். எங்களுடைய இந்த கனடாவில் இருக்கிற பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகளை போலதான் அந்த பிள்ளைகளும் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. ஆனாலும் அவர்கள் ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் அந்த இடத்திலே பொறுமையோடு அந்த ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தான் போய் செய்யும் பொழுது அந்த சரியான வெட்கியான காலத்திலும் அந்த சூடாக இருந்தாலும் அவர் அந்த பிள்ளைகள் பொறுமையோடு இந்த ஊழியங்களை செய்ய அந்த பிள்ளைகள் உதவியாக இருந்தார்கள் என்று සති 3ක මිනිස්ට්‍රි කාලය ඉවරනකොට ඔහුට ඇත්තටම දරුවෝ ගැන අතිශය දුකක් ඇති වෙනවා. ඔවුන්ට මද විවේකයක් පොඩි විනෝද වෙන්න ඉඩක් හදලා දෙමු කියලා කල්පනාවක් පාස්ටර් ජේකොබ්ගේ සිතට එනවා. பிள்ளைகளோடு நான் போய் வந்தேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேணும், பிள்ளைகளுக்கு ஒரு வெக்கேஷன் வேணும் என்று சொல்லி அவர் அதை யோசித்திருந்தார். එනිසා ආපසු කැනඩාවට එන ගමනේ තායිලන්ඩ් වල ගොඩ බහිනවා just for the 3 days. கனடாவுக்கு திரும்பி வரும் பொழுது தாய்லாந்திலே 2-3 நாள் நிற்கிறதற்காக அவர் அந்த இடத்திலே வந்திருந்தார். ඔබ දන්නවා තායිලන්තය මම ගිහින් නැහැ. ඔබ ගිහින් තිබෙනවා නම් ඕ පින්තූර දැක තිබෙනවා නම් වීඩියෝ බලා තිබෙනවා නම් මුහුද හරි ලස්සනයි සෞම්‍යයි බොහොම calm and cool ටුවරිස්ලා පිරිලා බොහෝ මිනිසුන් ආසයි තායිලන්තයේ ගිහිල්ලා මුහුදේ නාලා එන්න පොඩ්ඩක් සැනසille ඉඳලා එන්න. நீங்க தாய்லாந்து படத்திலே பார்த்திருப்பீங்க. நீங்க போயிருந்தா உங்களுக்கு விளங்கி இருக்கும். தாய்லாந்து வந்து நிறைய கடல் பிரதேசமா இருக்கிறது. டூரிஸ்ட் போயிருப்பார்கள் அந்த இடத்திலே. அந்த இடம் மிகவும் அழகான கடல் பிரதேசமாக இருக்கிறது. பாஸ்டர்
ජේකබ් ඔහුගේම වචනයෙන් කියන්නේ මට හරියට ඕනකම තිබුණා දරුවෝ 3-4 දෙනාට මේ නිදහස් කාලේ අරන් දෙන්න කැනඩාවට එන්න කලින් ඒ නිසා අපි දෙවනි දවසෙත් මේ මුහුදේ බීච් එකේ අපි හිටියා. பாஸ்டர் ஜேக்கப் அதில் போட்டிருந்தார், எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்க வேணும், பிள்ளைகள் அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸாக இருக்க வேணும், பிள்ளைகளுக்கு ஒரு ஃபன்னாக இருக்க வேணும் சொல்லி நான் 2வது நாளும் அந்த இடத்துல பீச்சிலே போயிருந்தோம் என்று சொல்லி. අපි මේ දරුවන් 4 දෙනා විටින් විට හමු වී තිබෙනවා. බොහොම සිම්පල් අහිංසක ළමයි ගෑනු ළමයි 4 දෙනෙක්. நாங்கள் இந்த 4 பிள்ளைகளையும் கண்டுக்கிறோம். அவர்கள் ஒரு சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தார்கள். අර සිස්ටර් ඉන්දියන්නේ she's Indian, she came from Kerala or somewhere. ඒ දරුවෝ හැදුවා අර ඉන්දියන් ස්ටයිල් එකට බොහොම සිම්ප්ලි බොහොම ලස්සනට, not the Canadian style. கேரளா இருந்து வந்த சகோதரி அந்த மனைவி அந்தபடியால் அந்த பிள்ளைகளை அந்த கேரளா மாதிரி அந்த பிள்ளைகளை இந்த கனடியன் மாதிரி இல்லாமல் நல்ல சிம்பிளாக நல்ல அழகாக அந்த பிள்ளைகளை வளர்த்திருந்தார்கள். මේක තමයි, this is the first time they went out from the Canada with the whole family. கனடாவிலே அவர்கள் இதுதான் முதல் முறையாக குடும்பமாக அந்த இடத்துக்கு போயிருந்தார்கள். That second day of the Thailand beach සිදු වුණු දේ ක්ලියර් නෑ. පාස්ටර්ට ඒක එක්ස්ප්ලেইন කරන්න තේරෙන්නේ නෑ. රැල්ල ආවා ඕ රැල්ලට බේරගන්න බැරි වුණා. 6 years old ජොවන්නා රැල්ල සමග නොපෙනී ගියා. பாசருக்கு அது விளங்கப்படுத்த எங்களுக்கு தெரியாது என்ன மாதிரின்னு சொல்லி, ஆனாலும் அந்த கடல் பிரதேசத்திலே அந்த அலைகளுக்கூடாகவோ என்ன நடந்தது தெரியாது. 6 வயசு அந்த ஜோவன்னா அந்த இடத்திலே இல்லாமல் போய்விட்டார். නන්නාදුනන රටක නන්නාදුනන මිනිසුන් එක්ක මම දන්නේ පාසර් ජේකබ් සිස්ටර් රේචල් කොහොම මේ දුක දරාගත්තාද කියා. தெரியாத ஒரு இடத்திலே ஒருவரையும் அந்த இடத்திலே தெரியாது, இந்த தாய்லாந்து பிரதேசத்திலே. ஆனால் அந்த பாசரும் அந்த சகோதரியும் எப்படியாக இந்த துக்கத்தை எப்படியாக இந்த காரியத்தை அவர்கள் மனதிலே பதித்து கொண்டார்களோ தெரியாது. කියනවා ඒ නගරේ හිටපු මිනිසුන් ඔවුන්ව බලාගත්තා. ඒ චර්ච් පාස්ටර් කෙනෙක් කියලා දැනගත්තාම චර්ච් එකට ඔවුන් අරගෙන ගිහිල්ලා අද මේ ඉරිදා දරුවා වෙනුවෙන් මෙමෝරියල් සර්විස් එකක් තායිලන්තේ තිබෙනවා කියා හුලියා තිබෙනවා. பாஸ்டர் தான் ஒரு ஊழியக்காரன் அறிந்தது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இந்த மக்கள் தெரியாத மக்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இன்றைய நாளும் இன்று பின்னேறம் அந்த மகள் ஜோவனாக்காக ஒரு மெமோரியல் சர்வீஸை அந்த இடத்திலே சபையிலே வைக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். What a disappointment! Why God doing this kind of hardest thing for his people, his servant? What the Pastor Jacob mentioning, I did everything according to the God's will, and I did anything, I'm not asking him that much. I surrendered to him, but it happened to me. பாஸ்டர் ஜேக்கப் அதில் சொல்லியிருந்தார், நான் கடவுளுடைய கேட்டு அவருடைய சித்தத்தின்படி தான் நான் எல்லாம் செய்திருந்தேன், ஏன் இப்படியாக நடந்தது என்று சொல்லி. ஏன் இப்படியான ஒரு ஐதரியமான ஒரு காரியம் வந்தது என்று சொல்லி. මේ කතාව ඔබ මේ කතා 4 තව මේකට 1000ක් මට කතා එකතු කරන්න පුළුවන්. මේ God කොහොමද උන්වහන්සේගේ සෙනගව disappoint කරලා තිබෙන්නේ කියලා. இதோடு சேர்த்து இன்னும் எத்தனையோ ஆயிரமான கதைகள் இருக்கலாம். கர்த்தர் இப்படியாக தமது பிள்ளைகளை அதரியப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி. දැන් මේ අදහරමත්කම එන හේතුව අයිසායා 55:8-9 verses වල තිබෙනවා. நாங்கள் இந்த ஐசாயா 55:8-9 நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக இந்த அதரியப்படுத்துகிற காரியங்கள் வருகிறன்னு சொல்லி. ඒ කියන්නේ අපි ඌලියම් කරනවා වුණාට, ඌලියම් වල ඉන්නවා වුණාට, දේශනා කරනවා වුණාට, fasting prayer කරනවා වුණාට ඒකක්වත් not matching with his thoughts, his plan. We are doing our own, our energy. මේක තමයි මේ problem එකේ huge part එක. நாங்கள் இதில் வாசிக்கிறோம், நாங்கள் பெரிதாக உபவாச ஜெபத்தில் இருக்கிறோம், பெரிதாக ஊழியங்கள் செய்கிறோம், பெரிதான காரியம் செய்கிறோம், ஆனாலும் அவருடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி. යාකොබ්තුමාගේ පුතේ යාකොබ්තුමා මා පුදුම අවවාදයක් දෙනවා මේ ඌලියකාරලට අපිට. யாக்கோபு என்ற புத்தகத்தில் யாக்கோபு எங்கள் ஊழியக்காரர்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். මොකද ඌලියකාරයෝ පාස්ටර්ස්ලා බිෂොප්ලා මේ ඔක්කොමලා අනා ගන්න තැනක් තිබෙනවා මේ ජවලිතාත්මය හොයන්න ගිහිල්ලා. ஊழியக்காரர்களாகிய நீங்கள் இந்த இப்படியான காரியங்களை செய்கிறதுனாலே நீங்கள் சில போராட்டங்களுக்கு போறீங்கன்னு சொல்லி யாக்கோபு இதிலே கூறியிருக்கிறார்.
මොකද යාකෝබ්තුමා කියන්නේ දෙවියන් වහන්සේ නුඹට දුන්නු ප්‍රමාණයට පමණක් ඒ ශක්තියේ ප්‍රමාණයට පමණක් වැඩ කරලා නිශ්ශබ්ද වෙලා පැත්තකට ඉන්න පැත්තකට වෙලා ඉන්න. அதில் என்ன சொல்லுகிறார் என்றால் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை மட்டுமே நீங்கள் செய்யுங்கள், அதை செய்து போட்டு நீங்கள் இருங்கள். கர்த்தருக்கு இயலக்கூடிய காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்து முடியுங்கள். මේ අමුතු ජවලිතකම් උත්පාදනය කරගෙන මැරිලා උන්වහන්සේට වැඩ කරන්න දඟලන්න එපා කියලා යාකෝබ්තුමා වාදයක් දෙනවා. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பாய்ந்து ஓடுபட்டு சண்டை பிடித்து இப்படியாக கர்த்தருக்காக இப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். මේක රේචල් අද ප්‍රකාශනයත් එක්ක හොඳටම සම්බන්ධ වෙනවා. මම දන්නේ රේචල් එක මොකට ගෙනාවද කියලා. හැබැයි ඔබ එන්න යාකෝබ්තුමාගේ පොතේ අපි මේ කොටස කියවා මේ කාලේ හමාර කරමු. යාකෝබ්තුමාගේ පොතේ 4වෙනි පරිච්ඡේදයට. இன்றைக்கு சகோதரி ரேச்சல் இந்த காரியங்களை அவர் சொன்ன பொழுது எனக்கு அவ இப்படியான காரியங்களை கொண்டு வருவான் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த காரியங்கள் நான் சொல்லுற இந்த வசனத்தோடு நான் சொல்லுற காரியத்தோடு சரியாக வருகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து කතා කළේ uncertainty අමිනිශ්චිත අනාගතය හෙට වෙන්නේ මොකද කියලා අපි දන්නේ නැහැ. ඒ නිසා be careful කියලා තමයි කිව්වේ. சகோதரி ரேச்சல் சொன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, ஆகவே நாளை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னா அவ சொன்னா. සේවය ගැන, දේශනා ගැන, අපේ චර්ච් ගැන තිබෙන පාරට්ටුව ගැන පරිස්සම් වෙන්න කියලාත් යාකෝබ්තුමා කියනවා. யாக்கோபு சொல்லுகிறார், இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய சபைகள் உங்களுடைய ஊழியங்களை பற்றி நீங்கள் அதை பாராட்டுற காரியங்களை பற்றி கவனமாயிருங்கள் என்று சொல்லி. උන්වහන්සේ කැමති වෙලා ඉඩක් දුන්නොත් ඒකවත් මේකවත් කරමු. එහෙම නැත්නම් නිශ්ශබ්ද වෙලා හිටපල්ලා කියලා යාකෝබ්තුමා වාද කරනවා. கர்த்தர் எங்களுக்கு இந்த காரியங்களை இப்படியாக செய்யும் அப்படியாக செய்யுங்கள் என்று அவர் சொல்லும் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு தந்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்க வேண்டும். මේ විදිහට හරියට මේ යාකෝබ්තුමා කිව්ව ප්‍රකාරයටම හැසිරිච්ච මහා වීරයෙක් ඉන්නවා බයිබලයේ අලුත් ගිවිසුමේ அப்போஸ்தலு பவுல்துமா. யாக்கோபு இந்த இடத்திலே கூறினது போல இப்படியாக அவர் கேட்டு நடந்த ஒரு மிகவும் வீரமான அப்போஸ்தலர் போல் இருக்கிறார். කොච්චර ටැලන්ට් කොච්චර දීමනා කොච්චර ගිෆ්ට් තිබුණත් දඟලන්න ගියේ නෑ. ෂෝ අප් වෙන්න ගියේ නෑ. තනක්කාවොත් පෙන්නලා නිශ්ශබ්ද වුණා. අවුරුදු 2ක් ධම්මල් වලින් බැඳලා හිරගෙදර දාලා හිටියා. උද පැන්නේ නෑ. ස්වාමීනි මාව ගලවන්න එළියට ගිහිල්ලා මිනිස්සුන්ව ගලවන්න තිබෙනවා. ඔබ වහන්සේ මොන කෙහෙම් මලකටද අවුරුදු 2ක් හිරේ දාලා මම වගේ වීරයෙක්ව බැඳලා තියන්නේ කියලා නොකතා නොසිනා සද්ද නැතුව හිටියා හිරගෙදර ඇතුලේ. අන්න ස්වාමින් වහන්සේගේ සිතට ගැළපෙන මිනිහෙක්. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்த நாங்கள் பவுலை பார்க்கிறோம். அவர் சொல்லவில்லை, அவர் 2 வருஷம் அவரை போட்டு சிறையிலே போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலே சிறையில் அவர் சொல்லவில்லை, என்னை வெளியில் விடுங்களே ஆண்டவர், என்னை வெளியில் எடுத்தால் நான் போய் இவ்வளவு பேருக்கு நான் உண்மை பற்றி சொல்ல சத்தியம் சொல்ல இவ்வளவு காரியங்கள் செய்வேன் என்று சொல்லி எல்லா தலந்துகளும் எல்லாம் இருந்த அந்த பவுல் அப்படி சொல்லவில்லை. 2 வருஷம் சிறையில் இருந்தார். ඔබ එන්න 4වෙනි පරිච්ඡේදය ජේම්ස් යාකෝබ් 13 සිට 14 කියවා. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போம். තවඩ කියවන සිට 15 13 14 15 13 14 15 ගේ to 17.
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13லேருந்து 17வது வசனம் வரை. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒருவரை தாங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். උන්වහන්සේ දී තිබෙන ශක්තියට එහා පැත්තෙන් දඟලලා අමුතු ශක්තියවල් හොයාගන්ට වෙහෙස වෙන්න එපා. கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த பெலனுக்கு கூடாக நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு மேலாக நாங்கள் காரியம் செய்ய யோசிக்க கூடாது. එක් මනුෂ්‍යයාට නියමිත එක් බලපරාක්‍රමයක් ශක්තියක් උන්වහන්සේ දී තිබෙනවා. ඔහු කරන දේ මට කවදාවත් කරන්න බැරි වේවි. දඟලන්ට එපා. ඒ පාස්ටර් කරන දේ කරන්න. ඒක මට අයිති නෑ. ඒක ඔහු කරනවා. ඒ සේවය වෙනස් එකක්. මට තිබුණු සේවය තව එකක්. ඔබේ සේවය තව එකක්. Don't try to compare and do the same as others doing. Is so worst. ඒක dangerous. நாங்கள் மற்றவர்களை பார்த்து ஊழியக்காரன் செய்கிறது நாங்கள் செய்ய முடியாது. அவருக்கு கொடுத்த பிரமாணம் அதா இருக்கலாம், எங்களுக்கு கொடுத்தது வேறையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்தது வேறையா இருக்கலாம். மற்றவர்களை பார்த்து அவர்கள் செய்கிறது போல, அந்த ஊழியங்கள் செய்கிறது போல நாங்களும் செய்ய முற்படாமல் எங்களுக்கு தந்ததை நாங்கள் சரியாக செய்ய முற்பட வேண்டும். අපට උන්වහන්සේගේ භාෂාව තේරෙන්නේ නැහැ. අපි හිතනවා, අපි දන්නවා, අපි කියවනවා, අපිට තේරෙනවා මේ වචනය කියා. හැබැයි උන්වහන්සේගේ භාෂාව තේරිලාම නැහැ අපිට. අයිසායා 55:8-9 Philippians chapter 5 2-11 මේ අපි කියවුවට භාෂාව අපට උන්වහන්සේගේ භාෂාව අපට තේරිලාම නැහැ. ஆனாலும் நாங்கள் பைபிளை வாசிக்கிறோம், இவ்வளோ காரியங்கள் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் வாசிக்கிறோம் என்று. ஆனாலும் ஏசாயா 55 கூறினது போல, பிலிப்பியன்ஸ் 2 கூறினது போல நாங்கள் அதை வாசித்து நாங்கள் அதை விளங்கி கொள்ளவில்லை. ඒ නිසා මේ disappointment God what he did මොනවද උන්වහන්සේ කළේ? ජෝබ්ට දුන්න බෙල්ල කැඩෙන්න දීලා ඉගන්නවා. Can you think about me what kind of God I am? ඒ ජෝබ් විතරක් නෙවෙයි, many characters in the Bible. So one of the huge character Job. ஜோபுக்கு அவர் சொன்னார், நான் யார் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ போராட்டம் பாடுகள் ஜோபுக்கு கொடுத்திருந்தார். ஜோபு மட்டுமல்ல, பைபிளில் நிறைய இடங்களில் அப்படியான காரியங்கள் இருக்கிறது. දැන් මේ කතාවේ ඉන්න ලාසරස් ෆැමිලිත් ඒ වගේමයි. මේ ප්‍රේමණීය පවුල තමයි යේසුස් වහන්සේගේ ගොදුරක් බවට පත් වෙන්නේ. මේ යේසුස් වහන්සේට ප්‍රේම කළ පවුල. இயேசுவுக்கு அன்பாய் இருந்தது தான் இந்த லாசரு என்ற குடும்பம். இந்த கதையிலே நாங்கள் பார்க்கிறோம், லாசரு, மார்த்தாள், மரியாள் இயேசுக்கு அன்பாக இருந்த குடும்பம். ஆனாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. එනිසා be careful, හොඳටම පරිස්සම් වෙන්න. ඔබ යේසුස් වහන්සේට අධික ලෙස ප්‍රේම කරනවා නම්, මම කරනවා නම්, ඔබ කරනවා නම්, යේසුස් වහන්සේට අපි හොඳ ගොදුරක් හදලා දීලා තිබෙනවා. උන්වහන්සේ කවුද කියලා පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் உண்மையாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாக நீங்களோ நாங்களோ இருந்தாலும் அந்த இடத்திலே அவர் ஒரு காரியத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். මේ යේසුස් වහන්සේ තමන්ගේ මරණයෙන් පසු ජීවිතය, ඒ මරණය කුමක්ද, නැවත නැගිටීමේ තිබෙන බලය ප්‍රකාශ කරන්න ගොදුරක් පිණිස පාවිච්චි කරේ ලාසරස්, මාර්තා සහ මරියා. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு என்ன காரியம் என்று சொல்லி விளங்கப்படுத்துவதற்கு அவர் தெரிந்தெடுத்த குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசர் என்ற குடும்பம். ඒක මාර්තට මරියට සීමා වෙන්නේ නැහැ. ඒකේ හෙට දවස මගේ වෙන්න පුළුවන්, මගේ භාර්යාවගේ දරුවන්ට වෙන්න පුළුවන්, පාස්ටර් ක්‍රිසාන්තස් වෙන්න පුළුවන්, පාස්ටර් ක්ලෝදියස් වෙන්න පුළුවන්, සතමාරා වෙන්න පුළුවන්. ඔබ හරියටම ඇත්තටම යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවා නම් be careful. උන්වහන්සේට ඔබව පාවිච්චි කරන්න පුළුවන් හොඳ භාජනයක් කියනට වැඩිය මම කැමති ගොදුරක් කියලා කියන්න.
நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் யாராக இருக்கலாம், எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், பாஸ்டர் குடும்பமாக இருக்கலாம், பாஸ்டர் குளோடிஸ்ன குடும்பமாக இருக்கலாம், தமரான யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எடுத்து உண்மையாக அவர்களை பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான காரியங்களை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். එහෙම ගොදුරු උන්වහන්සේට ඕනේ. ගොදුරු mean vessels he can use. இப்படியான பாத்திரங்கள் இயேசுவுக்கு தேவையாக இருக்கிறது. උන්වහන්සේ මේ theological teaching එක අපට උගන්වන්න ලාසරස් මාර්තා මරියාව miraculously පාවිච්චි කළා. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாத்திரத்தை எப்படியாக பயன்படுத்துறன்னு சொல்லி விளங்கப்படுத்துவதற்காக லாசரு மாத்தாள் மரியாளுடைய குடும்பத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். නැවත නැගිටීම කුමක්ද? මලත් නුඹලා මා තුල ජීවත් වෙනවා. යෝවන්නා ගහගෙන ගියා. බොඩියවත් හම්බ වෙලා නැහැ. නමුත් මා පාස්ටර් ජේකොබ්ට දාපු මැසේජ් එකේ එකයි මේ පණිවුඩය මලත් නුඹ නුදුටුවත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙනවා. මේක hard lesson එකක්. මේක උන්වහන්සේට ගොදුරක් වෙච්ච මිනිස්සුන්ගේ ජීවිතවල නොකඩවා සිදුවෙන දෙයක් නැත්නම් උන්වහන්සේට අධික ලෙස ප්‍රේම කොට උන්වහන්සේට සේවය කරන පිණිස මැරෙන්න ඕන කියලා සිතක් තිබෙන මිනිසුන් තුල නොකඩවා සිදුවෙමින් තිබෙන දේ ඒක අපිට disappointed. Yeah, that family to disappointed, but God when Isaiah chapter 55 verse 8-9 වැඩ කරනවා මට වගේ සිතක් මට වගේ plan තිබෙන මිනිසෙක් I use them. நாங்கள் இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு அது அதரியமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிற காரியம் என்றால் இந்த காரியத்தை நான் பாஸ்டர் ஜேக்கப் இந்த மெசேஜை போட்டிருந்தேன். பாஸ்டர் ஜேக்கப் அதை வாசித்திருந்தார். நான் சொல்கிற காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு வேண்டிய பாத்திரங்களாக அவர் பயன்படுத்துகிற பொழுது அவருடைய நோக்கம் அவருடைய சிந்தனைகள் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி අපි මේකේ සමාප්තියට එමු. එලිදරව් chapter 1 verse 17-18 මේ උන්වහන්සේ තුල මලක් ජීවත් වෙනවා. ජීවත් වෙලා හිටියොත් උන්වහන්සේ විශ්වාස කරලා මැරෙන්නෙත් නැහැ කියන මේ ගැඹුරු the deep theologians matter අපි තේරුම් ගන්න පුළුවන් ද බලමු. එලිදරව් chapter Revelation chapter 1 verse 17-18. நாங்கள் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசித்து இது எப்படியாக இருக்கும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோமா? මල කෙනෙකුමෙන් වැටුණා. බයනොන් පළවෙනියා සාන්තිමයා ජීවමාන වූ තැනැත්තා මම මැරුණෙමි. බලව මම මැරුණා. හැබැයි මිනි වලේ නෙමෙයි සදා කාලයට ජීවත්ව සිටිමි. Exactly, this is the lesson Jesus gave to Maria and Martha, Lazarus, using them to us, for us, not that village people, not that who are the people, neighbors in the Martha, Maria. Jesus used that family, that loved family, to gave this huge, deep, theological secret for us. மாத்தா மரியாளுடைய குடும்பத்தை அவர் ஒரு பாத்திரமாக அவர் பாவிச்சு அந்த அயலவர்களுக்கு அந்த காரியத்தை விளங்கப்படுத்த அல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை விளங்கப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Abba Father, அப்பா பிதாவே, ඔබ වහන්සේව තේරුම් ගන්න අපිට බෑ. உம்மை எங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு முடியாது. අපිට නෙවෙයි, අපිටත් වැඩිය හොඳ වීරයන්ටත් ඔබව තේරුම් ගන්නට බෑ. எங்களை மட்டுமல்ல, எங்களை விட இன்னும் வீரமுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட முடியாது. අදටත් අපි කොච්චර දෝ මෝඩ වැඩ කරනවා ඔබව
තේරුම් නොගන්න නිසා. நாங்கள் இப்பவும் இப்படியான முட்டாளான வேலைகளை செய்கிறோம் உம்மை விளங்கிக் கொள்ளாமல். නමුත් ඔබ පැහැදිලිව උදාහරණ සහිතව බයිබලේත් සමාජයේත් අපට කියා දී තිබෙනවා ඔබ කවුද ඔබට ඕනෑ මොකක්ද කියා. நாங்கள் நீர் பைபிளை மட்டுமல்ல எங்களுக்கு எல்லா காரியங்களையும் விளக்கப்படுத்துகிறீர். நீர் யார், நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ඒ නිසා යාකෝබ්තුමා කිව්වාක් මෙන් උඩ පනින් නැතුව දඟලන් නැතුව ඔබ දුන් ශක්තියේ ප්‍රමාණයට වැඩ කරලා ඔබෙන් ඔබව තේරුම් ගන්ට උපකාර කොට අපට කරුණාවදී නඩත්තු කළ මැන. யாக்கோபு சொன்ன பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் ஊடுபட்டு அந்தரப்பட்டு தேவையில்லாத காரியங்கள் செய்யாமல் நீர் சொன்ன பிரகாரம் உம்முடைய சித்தம் உம்முடைய வழிகளை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். නොකඩ අපි පාස ජේකොබ් සිස්ටර් රේචල් ඒත් අනිත් ගර්ල්ස්ලා තුන් දෙනා වෙනුවෙන් ඔවුන් තවම තායිලන්ඩ් වල මම දන්නේ නෑ Lord how they are going to come with the what kind of feeling they have to come to Canada. Lord please, how can we ask from you to comfort? Because you are comforter, but we cannot understand the things happening like this tragically so hard. මේක හරි අමාරුයි, but ඔවුන්ව නඩත්තු කොට කැනඩාවට ගෙනෙන පිණිස අපි ඔබේ කරුණාවේ දෑත්තුලට මේ පවුල බාර කරනවා. ஆண்டவரே பாச ஜேக்கப்பையும் அவருடைய மனைவியையும் அந்த பிள்ளைகளையும் அது பாத்தில் வைக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல இருந்து அவர்கள் குடும்பமாக போய் திரும்ப வருகிற பொழுது ஒரு பிள்ளை இல்லாமல் அவர் அந்த இடத்துல வருகிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே நீர் அவர்களை பொறுப்பேற்று ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவனாயிருந்து நீர் அவர்களை சமாதானப்படுத்துகிற தேவனாயிருந்து நீர் அவர்களை தாங்குகிற தேவனாயிருந்து இந்த கனடா பிரதேசத்துக்கு கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මතින් ශුද්ධ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்.